அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யோகாவை பத்தி பார்க்க போறோம். யோகா பண்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம், யோக கலை. இந்த யோக கலையில எளிய முறையில நம்ம இன்னைக்கு யோகா எப்படி கத்துக்கலாம்? இந்த யோகா கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எளிமையா சில ஆசனாஸ் விதிமுறைகள் இருக்கு. அத நம்ம கடைபிடிக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, காலம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து காலம். காலத்த பார்த்தீங்கன்னா, அதிகாலை. அதிகாலையில நம்ம பண்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுலயும் எம்ப்டி ஸ்டொமக்ல நமக்கு பண்றது வந்து ரொம்ப நல்லது. மாலை நேரத்திலயும் நம்ம வந்து யோகா பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இடம். இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம திறந்த வெளியில இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. காற்றோட்டமா இருக்கணும். ரொம்ப வெளிச்சம், காற்றோட்டம், நல்ல ஆக்ஸிஜன் கிடைக்கிற மாதிரிப்பட்ட இடத்துல இருந்து நம்ம யோகா கத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆடை. ஆடை பார்த்தீங்கன்னா, அ ஆண்களும் சரி, பெண்களும் சரி, நம்ம வந்து ரொம்ப தளர்வான உடை போட்டு பண்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. 2வது பார்த்தீங்கன்னா வயசு. இது வயசு பார்த்தீங்கன்னா 8 வயசு குழந்தையிலேருந்து அ அ பெரிய முதியோர் ஆன வரையும் எல்லாருமே நம்ம இந்த யோக கலைய செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்கள். பெண்கள் வந்து கர்ப்ப காலத்துல வந்து சில கடினமான ஆசனங்கள் வந்து செய்றத முக்கியமா தவிர்க்கலாம். அடுத்தது இதுல வந்து இதய நோய் உள்ளவங்க, இரத்த அழுத்தம் உள்ளவங்க வந்து ஒரு சில ஆசனங்கள் வந்து யோகா பயிற்சி செய்யறத தவிர்க்கலாம். இதே போல நிறைய விதிமுறைகள் நமக்கு இருக்குது. இந்த விதிமுறைகள் நம்ம யோகா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். மேலும் நம்ம இதே மாதிரி பல விஷயங்களை நம்ம கத்துக்கிறதுக்கு நம்மளுடைய வினீத் யோகா சென்டர் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம வந்து எளிய முறையில் யோகா செய்யறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.